ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வேலண்டைன்ஸ் டே ஷாப்பிங்காக டாலர் ட்ரீ தான் வந்திருக்கேன். ஸோ ஷாப்பிங் அப்படின்னு சொன்னதும் எனக்கு அப்படின்னு நினைக்காதீங்க, கிட்காக வந்திருக்கேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஆமாங்க, யூஎஸில் வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கூல், டே கேர், கிண்டர் கார்டன், எலிமெண்ட்ரி, மிடில் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி ஸ்கூல் லீவ் முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா பார்ட்டிலாம் பண்ணிவிட்டு கிஃப்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே. டீச்சர்ஸ்க்கு கூட வந்து நமக்கு பிடிச்ச கிஃப்ட் வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம். டாலர் ட்ரீ தான் பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்பவும் க்யூட்டாக வந்து நமக்கு கிஃப்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு கிடைக்கும். பபிள்ஸ், காரு, டைனோசர், அதுக்கப்புறம் ப்ளேடோ, ஸ்லைமு, இந்த மாதிரி குட்டி குட்டியாக விசில், பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா பேக்காக போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம ஸ்கூல்லேருந்து ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். சில ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நம்மளே செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். பட் சில இதில் எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பேக் எடுத்துக்கலாம். கிஃப்ட் எல்லாமே பேக் பண்ணுறதுக்கு குடி பேக்ஸுமே வந்து சூப்பர் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பேக் மட்டும் கூட கிடையாதுங்க, பேஸ்கெட் மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் டின் மாதிரி, பாக்ஸ் மாதிரி, அந்த பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லலாம் வந்து அவைலபிளாக இருந்தது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நம்ம செலக்ட் பண்ணுற கிஃப்ட்ஸ் எல்லாமே குடி பேக்கில் பேக் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கார்டு மாதிரி உள்ளே வைக்கணுங்க. சில பேர் க்ரீட்டிங் கார்டு கூட வைப்பாங்க. அதில் நம்மளோட குழந்தையோட நேமை எழுதிட்டு அதுக்கப்புறம் யாருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்ற நேம் எழுதுனா வாங்குறவங்களுக்கு யார்கிட்டருந்து இந்த கிஃப்ட் நமக்கு வந்திருக்கு அப்படின்றது ஈஸியாக தெரியும். ஜான்வரி மந்த்லேயே பார்த்திங்கன்னா வேலண்டைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே விற்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லா நியூ கலெக்ஷன்ஸுமே வந்து அப்போவே எல்லாருமே வாங்கிடுவாங்க. ஃபெப் மந்த்தெல்லாம் போனோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் பிஃபோர்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா எதுவுமே நியூ கலெக்ஷன்ஸ் இருக்காது. ஜஸ்ட் எல்லாமே வாங்கிட்டு போகணும், மிச்சம் மீதிங்க தான் இருக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா வேலண்டைன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து கிளியரன்ஸ்னு சொல்லி போட ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வால்மார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மந்த்துக்குமே ஒரு கலெக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கங்க. எப்பவும் ஒரே மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ நவம்பர் மந்த் பார்த்திங்கன்னா வந்து ஹாலோவின் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் முதல் கொண்டு டெக்கரேஷன், அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்டு, ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே ஹாலோவின் தீமில் தான் வந்து இருக்குங்க. டிசம்பர் மந்தில் கிறிஸ்மஸ், ஸோ கிறிஸ்மஸ்க்கு ரிலேட்டடாக வந்து டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க அப்படி. ஸோ என்டையர் அந்த ஒரு மாதத்துக்குமே வந்து அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன சாக்லேட், பிஸ்கெட், ஃப்ளவர்ஸு, ஸ்நாக்ஸு, கேக்கு, ட்ரெஸ்ஸுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்களே அந்த ஒரு மந்த்துமே. ஸோ ஜான்வரி ஸ்டார்டிங்லேயே வந்து வேலண்டைன்ஸ் டேக்காக வந்து ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், சாக்லேட்ஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு